ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பாருங்கள், இந்த வலையில் எப்படி பாம்பு வந்து ரொம்ப பின்னிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்திருப்பேன். அதாவது அந்த இடத்துல அந்த ஹார்னரில் வந்து இது ஒரு பாம்பு வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருப்பேன். ஏன்னா இந்த உளுந்த செடி இந்த சோள விவசாயம்லாம் செய்யும்போது ரொம்ப அடசலாக இருக்கிற டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து பாம்பு வந்து இதே போல் நிறையா டைம் வந்து தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சும் போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதனால் இந்த இப்போ பார்த்திங்களா தெரியுது, இந்த வலை வந்து வாங்கி கட்டிக்கோங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கட்டியிருந்தோம். அதாவது நாங்கள் எதுக்காக கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆடு மாடு வந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கே ஒரு பாம்பு மாட்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹார்னரில் அது வந்து சாரை பாம்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து எங்கே மாட்டியிருக்கிற பாம்பு அப்படிங்கிறது வந்து கண்ணாடி விரியனாங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப வந்து பயமாக இருக்குது. கிட்டே போகும்போதே அதோட தலை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அதோட தலை வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் ரொம்ப லென்த்தாக இருக்குது. தலை வந்து குட்டியாக இருக்கிறதுங்கிறதுனால தான் வந்து இந்த வலைக்குள்ளே மாட்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இந்த ஓரங்க ஃபுல்லாகவே வந்து கேப் இருந்தது அப்படிங்கிறதுனால இது எந்த இடத்துலேருந்து வந்தது அப்படின்னு தெரிலங்க. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கேப்பு வந்து கீழே வந்து அடியில் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரில. இப்போ எப்போதும் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணும்போது வந்து இது மாதிரி நான் வந்து பாம்பு பார்த்தது இல்லைங்க. ஆனால் இந்த டயத்தில் வந்து இப்போ இந்த வெயில் காலம் அப்படிங்கிறதுனால வந்து அடிக்கடி பாம்பு வருதா என்னன்னு தெரியல. ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து யாருமே வந்து பயப்படாதீங்க. அதுக்காக வந்து உளுந்து விவசாயம் வந்து செய்யாமல் இருக்காதீங்க. உளுந்து விவசாயம் வந்து செய்யுங்க. இந்த வெயில் காலத்துக்கு வந்து நல்ல ஒரு சிறந்த விவசாயம் தான் இது. நமக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனால் சரி, இதுவும் இருக்கட்டும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக வந்து போஸ்ட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி விரியன் வந்து பாம்பு பார்க்காதவங்க வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. இதை கிட்ட போகும்போதே லைட்டாக வந்து உயிர் இருந்ததுங்க. இந்த வலைக்குள்ளே நைட்டு மாட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைட்டாக வந்து உயிர் இருந்தது. அப்புறம் எங்களுக்கே தெரியாது. இந்த நாய் வந்து பார்த்துட்டு ரொம்ப குலைச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் நாங்களே வந்து பார்த்தோம். ஃபுல்லாக பாருங்கள், கண்ணாடியாக இருக்குது அந்த இடம் ஃபுல்லாக கண்ணாடியே இருக்குங்க. ஆனால் இந்த கேப் அப்படிங்கிறது வந்து இப்போ நான் இதை காமிச்சு நான் வந்து சொல்கிறேனே, இந்த கேப்பு பாருங்கள். இந்த வலையோட கேப்பு வந்து இவ்வளோ குட்டியாக தான் இருக்கும். இப்போ இந்த குட்டிக்குள்ளே தான் வந்து அந்த தலை போயிருக்கும் போல இருக்குது. ஸோ இது போனதுனால தான் வந்து அதுக்கு வந்து உள்ளக்க வந்து போக முடியாமல் மாட்டிக்கிச்சு வந்து இறந்துருச்சு. ஸோ தலை வந்து இப்படி தான் இருக்குது. லைட்டாக வந்து உயிர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிட்ட எடுக்கும்போது எனக்கெல்லாம் வந்து பாம்பு அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப பயமாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் இருக்குது வந்து அந்த பாம்பு. எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பாம்பெல்லாம் வந்து கடிச்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மரணம் தாங்க. எந்த ஒரு மருந்துமே இல்லையா. அப்படியே வந்து மருந்து இருந்தாலுமே வந்து டக்குன்னு கொண்டு போய் பார்க்கணுமா. ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தோட்டத்தை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுங்க. எந்த விவசாயமாக இருந்தாலும் சரி, இதே போல் வந்து வலை வாங்கியாந்து கவர் பண்ணிடுங்க முடிஞ்ச வரைக்குங்க ப்ளீஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ என்னை போல் வந்து சின்ன குழந்தைங்க வந்து வச்சுருக்குறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சில சமயத்தில் வந்து குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வந்து தான் நம்ம வந்து தண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். சப்போஸ் வந்து இப்போ கரண்ட்டு பிரச்சனை வந்து இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து நைட் நேரத்தில் தான் வந்து தண்ணி கட்டுறாங்க. ஸோ அந்த சமயத்துலேயும் வந்து இப்போ பாருங்கள், இந்த தோட்டம் ஃபுல்லாக எப்படி அடசலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங்கில் வந்து நம்ம நைட்டில் தண்ணி கட்டுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தெரியாது. எவ்வளோ தான் லைட் அடிச்சிருந்தாலும் இந்த விரியன் பாம்பு அப்படிங்கிறது வந்து அதே இடத்துல சுருண்டு தான் கிடக்குமா, ஓடாதான். ஏன்னா எப்படியும் வந்து காலை வந்து கடிச்சிரும். ஸோ அதனால வந்து நைட் நேரத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து குட்டி குழந்தைங்க வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, தோட்டத்தை சுற்றி இதே போல் பாருங்கள் கரும்பு, இந்த சோளம், இது மாதிரி வந்து விவசாயம் பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை வந்து நீங்கள் இது பண்ணாமல் உங்களோட உயிர் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால வந்து இதே போல் வலை வாங்கியாந்து ஃபுல்லாகவே வந்து கட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.